قال الله تعالى في القرآن الكريم الرحمن الرحيم والذين هم لأماناتهم وعهدهم راعون صدق الله العلي العظيم. அந்த கோடிகள் அந்த சராசரங்கள் அனைத்தையும் அழகுற படைத்து தனது ஆட்சி அழகான முறையிலே அமல் நடத்தி கொண்டிருக்கும் ஏகவல்லோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் கொண்டு வந்த உயர்தனமான மார்க்கத்துக்காக தனது காலங்களையும் நேரங்களையும் அதற்காக தியாகம் செய்த அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் அனைவர்கள் மீதும் அன்று தொற்றும் இன்று வரையும் யார் யாரெல்லாம் அன்னாரின் சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் எடுத்து நடக்குகிறார்களோ எடுத்து நடக்கப் போகிறார்களோ அத்தகைய முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் இல்லத்திலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் ஒருவன், அவனை அல்லாஹ் அவனையே அனுதினமும் அஞ்சிக் கொள்ளுமாறு அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். குறிப்பாக தனிமையில் இருக்கும் போது அந்த அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுமாறு பயந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நமது திருநாட்டின் 78வது சுதந்திர தினத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னும் 4 நாளைக்கு அப்பால் நாம் எல்லாம் கொண்டாட போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனென்றால் இதை பற்றி கூறுவது காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சுதந்திர தினம் என்று வருகின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் தனக்கென்று சுதந்திர தினத்தை ஒரு நாள் இருக்கிறது, அந்த வருடத்தை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுவார்கள். அவர்களுடைய நாடு விடுபட்டதின் காரணமாக சுதந்திர தினத்தை எடுப்பார்கள். அதே போன்று அந்த நாடு இன்னும் சில நாட்டிலே அந்த நாடு தோற்றுவிக்கப்பட்ட அந்த நாளை சுதந்திர நாளாக அமைத்து விடுவார்கள். இதே அடிப்படையிலே எமது நாடும் பிரித்தானியர்களுடைய வெள்ளைக்காரர்களுடைய அந்த பிடியிலிருந்து சுதந்திரம் அடைந்த விடுபட்ட அந்த நாளைத்தான் ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 4வது நாள் 4வது திகதி, பிப்ரவரி மாதம் 4வது திகதி நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே இந்த சுதந்திர நாளின் சில விடயத்தையும் சுதந்திரத்தின் சுவடுகளை இங்கே எமது இருக்கின்ற சமூகத்தோடு சகோதரர்களோடு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சுதந்திர தினத்துக்காக வேண்டி, நமது நாடு சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் பட்ட கஷ்டம் ஏராளம் தாராளம். சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, நாம் வந்தவர்கள் அல்ல, நாம் இந்த நாட்டின் மகிந்தர்கள், நாம் நமது நாட்டின் பிரஜைகள் என்பதை நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. முஸ்லிம்கள் பட்ட கஷ்டங்கள், நாட்டுக்காக வேண்டி செய்த தியாகங்கள், உயிர் தியாகங்கள், அவர்கள் எழுப்பிய குரல்கள் என்றெல்லாம் மறைக்கப்பட்டு மறக்கடிக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் ஏதோ இந்த நாட்டுக்கு வந்தோடிகள் என்பதாகவும் சிலர்கள் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த நாட்டின் மகிந்தர்கள், துறைஜைகள், வந்தவர்கள் அல்ல, சொந்தக்காரர்கள் நாட்டுடைய. சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தை ஆட்சி செஞ்ச 4 குரூப்பினர்கள் எடுத்துக்கொள்ள முடியும். முதலாவது உஸ்மானியர்கள். உஸ்மானிய அரசாட்சி, உஸ்மானிய
அவர்கள் ஆட்சி செய்தார்கள். கிட்டத்தட்ட 600 வருஷங்கள் உஸ்மானிய பேராசு அவர்களுடைய அந்த ஆட்சிகள் நடந்தது உலகத்துல. ஒல்லாந்தர்கள் ஆட்சி செய்தார்கள், போர்த்துகீயர்கள் ஆட்சி செய்தார்கள், ஆங்கிலேயர்கள் பிரித்தானியர்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த அடிப்படையிலே நமது நாட்டை எடுத்துக்கொண்டால் 1505ஆம் ஆண்டிலிருந்து 1658ஆம் ஆண்டு வரங்காட்டியும் போர்த்துகீயர்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களுக்கு கீழால் நமது நாடு இருந்தது. 1658 1796 வரங்காட்டியும் ஒல்லாந்தர்களுடைய ஆட்சி. அவர்கள் நமது நாட்டை ஆட்சி செய்தார்கள். 1796 1948 பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி வரங்காட்டியும் பிரித்தானியர்களுடைய ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலே நமது நாடு இருந்தது. சகோதரர்களே, இந்த ஆட்சியிலே இருக்கின்ற பொழுதுதான் முஸ்லிம்களுடைய நாட்டுக்காக வேண்டிய உயிர் தியாகங்கள் செய்தார்கள் நமது முஸ்லிம் சகோதரர்கள். என்னோட முன்னோர்கள் செய்தார்கள். உயிர் தியாகங்கள் இன்றைக்கு மறைக்கப்படுகிறது. உயிரை நீத்தார்கள் நமது நாட்டுக்காக வேண்டி. சகோதரர்களே, பெரியார்களே, அவர்கள் ஒருவர் தான் ஷேக் என்று சொல்லக்கூடியவர் முகமது சலாம், குச்சவெளியை சேர்ந்தவர். அபுபக்கர் ஈசா, சம்மாந்துறையை சேர்ந்தவர். அனீஸ் லப்பை, இவரும் குச்சவெளியை சேர்ந்தவர். அனீஸ் லப்பை என்று சொல்லக்கூடியவர் அபுபக்கர் ஈசா, சம்மாந்துறையை சேர்ந்தவர். அதே போன்று அனீஸ் லப்பை மருதமுனையை சேர்ந்தவர். உயிர் தியாகங்கள் செய்தார்கள். இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த அளவு சுதந்திரமாகவும் நமது நாட்டிலே ஏனோ மனித சமூகத்தோடு ஒற்றுமையாக இருப்பதற்கும் அவர்களும் பெரிய பங்காற்றினார்கள். முஸ்லீம்கள் நாட்டுக்காக வேண்டி, நாட்டு பற்றோடு நமது சமூகம் இந்த நாட்டிலே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிர் தியாகங்களை செய்தார்கள். சட்ட வல்லுநர்களாக அறிஞர் முகமது காசிம் இவர் குரல் கொடுத்தார். நமது நாட்டின் சுதந்திரத்துக்காக வேண்டி சித்திரம்பை குரல் கொடுத்தார்கள். டிபி ஜாயா குரல் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பௌத்த சகோதரர்களோடு அரசர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை, இந்த திருநாட்டை, இவ்வளவு வளங்கள் மிக்க இந்த நாட்டை எங்களிடத்திலே இன்று ஒரு சுதந்திர நாடாக நம்மிடத்திலே தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்படிப்பட்ட வளங்கள் நிரம்பிய, இயற்கை அழகுகள் நிரம்பிய நமது நாட்டை பாதுகாப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது, ஒவ்வொரு நாட்டின் மீதும், ஒவ்வொரு நாட்டு பற்றுள்ளவர்கள் மீதும் கட்டாய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நமது நாட்டை நேசிப்பது, நாட்டில் உள்ள மக்களை நேசிப்பது எங்களுக்கு கட்டாயம். சகோதரர்களே, நாட்டு பற்று இருக்க வேண்டும். நாட்டு பற்றிலே மிகவும் முக்கியமானது நாட்டை நேசிப்பது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் இருந்து அந்த குறைஷி காபிர்கள் வெளியேற்றுகிறார்கள், குறைஷி காபிர்கள் வெளியாக்குகிறார்கள். அப்பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை பார்த்து, அந்த மக்காவை பார்த்து சொன்னார்கள், மா அத்தியபகி மின் பலதி, நீ எவரோ ஒரு மனமாக இருக்கிறாய் காபத்துல்லாவை, மக்காவை. வஹப்பகி இலைய, எனக்கு நீ எவ்வளவு விருப்பமானதாக இருக்கிறாய். நாட்டு பட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டத்திலே வெளியாற்றினார்கள். நாட்டுடைய, ஊருடைய, அந்த இடத்துடைய அன்பை, முஹப்பத்தை, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் முஹப்பத் இருக்க வேண்டும். அன்பை ரசூலுல்லாஹ் வெளிப்படுத்தினார்கள். அழுது நீ எவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறாய், எவ்வளோ ஒரு மனமாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு, வலவுலா அன்ன கௌமி அக்ரஜூனி மின்கி, அது மாத்திரமல்ல, மா அத்தியபகி என்று சொன்ன மாதிரி, ஒமா ஹப்பகி என்று சொன்ன மாதிரி, நீ எவ்வளோ
அழகாக மனமாக இருக்கிறாய் என்று சொன்ன மாதிரி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஆபத்துல்லாவை அந்த மக்கா நகரை பார்த்து சொன்னார்கள், இந்த குறைஷி காஃபிர்கள் மாத்திரம் என்னை வெளியேற்றவில்லை என்றால் நான் கடைசி வரைக்கும் உன்னை தவிர வேற எங்கேயும் நான் போக மாட்டேன், இங்கேயே நான் இருந்து விடுவேன் என்று நாட்டை பார்த்து அழுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஊரை பார்த்து சகோதரர்களே, நாட்டு பற்று இருக்கிறேன். அது விளையாட்டாக இருக்கலும், வேற வேற துரோகங்களாக இருக்கலும், எதுவையும் நாட்டு பற்று இருந்தால் ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம், உண்மையான முஸ்லிம் தனது நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டான். சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரியவர்களே, பாருங்க, இந்த நாட்டுடைய சிங்கப்படையை எடுத்து பாருங்கள். பச்சை நிறம் முஸ்லிம்கள் இந்த நாட்டுடைய பிரஜை என்பதை உறுதிப்படுத்துகிறது. செம்மஞ்சள் இந்துக்கள் இந்த நாட்டுடைய பிரஜை என்று உறுதிப்படுத்துகிறது. சிவப்பு நிறம் அது பௌத்த சகோதரர்கள் இந்த நாட்டுடைய பிரஜை என்று உறுதிப்படுத்துகிறது. சிங்கம் எதை உறுதிப்படுத்துகிறது? இந்த நாட்டிலே வாழுகின்ற அத்தனை மனிதர்களும் சிங்கத்தை போன்ற உறுதியானவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், அந்த அளவு தைரியமானவர்கள், கோழைத்தனமற்றவர்கள் என்பதை இந்த நாட்டினுடைய சிங்க கொடிகள் கூட அங்கே தெளிவுபடுத்துகிறது. 4 இலைகள் சுத்தி வர இருக்கிறது சகோதரர்களே. எதை வெளிப்படுத்துகிறது? அது முதலாவது இந்த நாட்டின் மகிந்தர்கள், பச்சை இலை சொல்லி அந்த இலை சொல்லுகிறது, இந்த நாட்டின் மகிந்தர்கள், இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜைகளும் இந்த நாட்டுக்கு வருகின்றவர்களை, இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களை சந்தோஷமாக மகிழ்விக்கக்கூடியவர்கள், சந்தோஷப்படுத்தக்கூடியவர்கள். சுப்ஹானல்லாஹ். அடுத்த இலை என்ன சொல்லுகிறது? இந்த நாட்டில் உள்ளவர்கள் காரூணி உள்ளவர்கள், கருணை உள்ளவர்கள். 3வது இலை என்ன சொல்லுகிறது? இந்த நாட்டில் உள்ளவர்கள், வரக்கூடியவர்கள் இரக்கம் காட்டி ஆதரிக்கக்கூடியவர்கள், அன்பால, இரக்கத்தால், பாசத்தால் வந்தவர்கள் இரக்கம் காட்டி எடுக்கக்கூடியவர்கள். அடுத்த இலை என்ன சொல்லுகிறது சகோதரிகளே, பெரியார்களே? அடுத்த இலை என்ன சொல்லுகிறது என்றால், இந்த நாட்டிலே வாழுகின்ற ஒவ்வொரு பிரஜைகளும், ஒவ்வொரு மனிதர்களும் நன்மை எது தீமை எது பிரித்து விளங்கி நல்லதின் பக்கம் செயல்படக்கூடியவர்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது அந்த தேசிய கொடிக்குள்ளே சகோதரர்களே. இதெல்லாம் நமது சமூகத்துக்கு சொல்லப்படுவதில்லை, இதெல்லாம் நமது சிறு பிள்ளைகளுக்கு சொல்லப்படுவதில்லை. முஸ்லிம்களின் தியாகம், முஸ்லிம்களின் உயிர் தியாகம், முஸ்லிம்கள் கொடுத்த குரல்கள், நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் நமது நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம், ஒரு இளந்த பிரஜை தன்னுடைய நாட்டின் வளங்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். மரங்களை நாட்டுவான், டெங்கிலிருந்து தமது சமூகத்தை பாதுகாத்துக் கொள்வான், நாட்டு மக்களை பாதுகாத்துக் கொள்ளுவான், சுற்றுச்சூழல்களை சுத்தமாக வைத்துக் கொள்வான். ஒரு நாட்டு பற்றுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இப்படித்தான் நடந்து கொள்ளுவான், ஒரு பிரஜை. சுப்ஹானல்லாஹ். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, பெரியார்களே, ஒன்றல்ல ரெண்டல்ல, ஒரு உண்மையான ஒரு முஸ்லிம், ஒரு விசுவாசி, இறை விசுவாசி நாட்டு சட்டங்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். நாட்டிலே சட்டங்கள் இருக்கிறது என்றால் அந்த சட்டத்தை அவன் பாதுகாப்பான். ஒழுங்கான இறை விசுவாசி, ஒழுங்கான முறையிலே அவன் நாட்டு பற்று உள்ளவன், தன்னுடைய நாட்டை பாதுகாத்து சட்டங்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். வளங்களையும் நாட்டில் வாழுகின்ற எல்லா மக்களோடும், எல்லா பிரஜைகளோடும் பாதுகாத்து, மக்களை பாதுகாத்து, வளங்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் நமக்கென்று பாருங்க எவ்வளவு வளங்கள் இருக்குது நம்ம நாட்டுல. நமக்கென்று எத்தனையோ விடயங்களை அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் நாடு சுப்ஹானல்லாஹ் வாழுகின்ற அளவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது.
ஒரு குழந்தையை சுமப்பதிலிருந்து அந்த கர்ப்பிணி தாய்க்கு கொடுக்கக்கூடிய அனைத்து வகையான மருந்துகள், அனைத்து வகையான போஷாக்கு உணவுகள் அரசாங்கத்தால் எமது நாட்டு பிரஜைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த மனிதனுக்கு, ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உதவி செய்கின்ற அந்த சட்டங்கள், அந்த மனப்பான்பு இருக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். நாட்டுடைய வளங்களை பாதுகாக்கக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருப்பான். அது எதுவாக இருக்கேனும், காட்டிலே உள்ள மரங்களாக இருக்கேனும் அல்லது வேற வேற தனி பொருட்களாக இருக்கேனும், இதெல்லாம் ஒரு உண்மையான பக்தி உள்ளவன், உண்மையான ஒரு மனிதன் அதை பாதுகாப்பான் சகோதரி. ஏன், குறிப்பாக அது புதையலாக இருந்தாலும் சரி, அது நாட்டுக்கு சொந்தமானது, தான் மாத்திரம் எடுத்துக்கொள்ள மாட்டான், நாட்டோடு பகிர்ந்து அதற்குரிய சட்டத்தை எடுத்து அதுல எத்தனை பங்கு வேணுமோ அத்தனை பங்கை நாட்டு அரசோடு சேர்ந்து அவனுக்குரிய பங்கு எடுத்துக் கொள்வார். நாட்டுடைய கனிகளை, நாட்டுடைய எல்லா பொருட்களையும் ஒரு உண்மையான முஸ்லிம் பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதையும் நாம் விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, கல்விக்காக வேண்டி எவ்வளவு செலவழிக்கிறது. ஒரு மாணவன் படிப்பதிலிருந்து, A-level முடிப்பதிலிருந்து, கேம்பஸ் போவதிலிருந்து எவ்வளவு செலவழிக்கிறது நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக அரசாங்கம் செலவழிக்கிறது. ஏன் செலவழிக்கிறது? மருத்துவமனைக்கு ஏன் அவ்வளவு கோடிக்கணக்கு செலவழிக்கிறது? ஏன் வேற வேற தேவைகளுக்காக வேண்டி நாடு, அரசாங்கம் செலவழிக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாம் ஒரு உடன்படிக்கையோடு இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த நாட்டிலே பிறந்திருக்கிறோம், இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன உடன்படிக்கை என்று தெரியுமா? என்ன உறுதிமொழி என்று தெரியுமா? நாட்டுடைய வளங்களை ஒவ்வொரு பிரஜையாகிய நான் பாதுகாப்பேன், நாட்டுடைய சட்டங்களை பாதுகாப்பேன், நாட்டுக்குரிய உரிமைகளை கொடுப்பேன், எதையும் நான் சூறையாட மாட்டேன். இந்த நாட்டுக்கு பங்கம் விளைக்குகின்ற விளைவுகளை ஏற்படுத்துகின்ற அரசாங்க சொத்துக்களை நான் எதையும் நாசமாக்க மாட்டேன். சிலர்கள் ஏதோ சண்டைகள் வந்தால் பஸ்ஸுகளையும் அரசாங்க பேருந்துகளையும் அரசாங்க ட்ரெயின்களையும் நெருப்பு வைக்குகிறார்கள், நாட்டுக்கு சேதத்தை உண்டாக்குகிறார்கள், பாடசாலையுடைய பொது சொத்துக்களை நாசமாக்குகிறார்கள். சிலர்களுடைய வீடுகளில் பாடசாலையுடைய சொத்து, மேசைகள், கதிரைகள் போன்றது அவருடைய வீட்டில் இருக்கிறது. ஒரு உண்மையான முஸ்லிம், உண்மையானவன், நாட்டுப்பற்று உள்ளவன் இப்படி நடந்து கொள்ள மாட்டான். உண்மையான நாட்டுப்பற்று உள்ளவன் இந்த சமூகத்தை பாதுகாப்பான், போதை வஸ்துகளில் இருந்து பாதுகாப்பான், போதை வஸ்துக்களை விற்க மாட்டான், போதையை வேறு நாடுகளில் இருந்து போதை வஸ்துகளை கொண்டு வர மாட்டான். இவன் நாட்டுக்கு மாத்திரம் துரோகம் செய்யவில்லை, இஸ்லாத்துக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கிறான். அது குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது ஒரு முஃமின் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவனாக இருப்பான் தெரியுமா? வல்லஸீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அல்லாஹ் தஆலா அது குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது அந்த உண்மையான முஃமின்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை காப்பாற்றுவார்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட அமானிதத்தை பாதுகாப்பார்கள், அவர்கள் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்ப யோசிங்கோ, நாம் இந்த நமது நாட்டிலே, இந்த திருநாட்டிலே ஏதாவது நாட்டுக்கு ஒரு அநியாயம் செய்து விட்டோம் என்று சொன்னால், பொது சொத்துக்களை சேதம் அடைய வைத்து விட்டோம் என்று சொன்னால், அல்லது இந்த நாட்டில் உள்ள கனியங்களை, நாட்டில் உள்ள சொத்துக்களை எடுத்து விட்டோம் என்று சொன்னால், அபகரித்து விட்டோம் என்று சொன்னால், நாம் அந்த அமானிதத்தை, நமக்காகவே நாடு தந்த, நம்மிடத்தில் எடுத்த அந்த வாக்குறுதிகளை இன்றைக்கு உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறோம், நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். அமானிதங்களை எங்களுக்கு நாடு அதுதான் செலவழிக்கிறது. படிப்பதில் இருந்து, ஹாஸ்பிட்டல்ல இருந்து, வேறு வேறு தேவைகள் இருந்து, எல்லா வகையிலையும் எங்களுக்காக வேண்டி சிறு வயதிலிருந்து நாடு செலவழிக்கிறது. ஏன் முதியோராக ஆகினாலும் அவருக்கு ஒரு பணத்தை கொடுக்கிறது, ஒரு கணக்கு. ஏன்? இந்த மனிதன் என்னுடைய நாட்டை பாதுகாப்பான், இந்த மனிதன், இந்த சமூகம் என்னுடைய சொத்துக்களை, பொது சொத்துக்களை பாதுகாப்பான், இந்த மனிதன், இந்த மனிதர்கள் இந்த நாட்டுக்குள்ளே போதை வஸ்துக்களை கொண்டு வர மாட்டான் என்ற நோக்கத்தோடு, உடன்படிக்கையோடு தான் இப்படிப்பட்ட நலவுகளை, பணங்களை செலவழிக்கிறது. அந்த உறுதிகளை, அந்த அமானிதங்களை ஒரு முஸ்லிம் நாசமாக்குகின்ற பொழுது அந்த அடிப்படையிலே அவன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிறான், மார்க்கத்துக்கு மாற்றம் செய்கிறான், நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, எனவே அன்புக்குரியவர்களே,
பொது சொத்துக்களை பாதுகாப்பது ஒரு நாட்டு பற்று. நமது நாட்டில் இருக்கின்ற கனிகளை, காணியங்களை, ஒவ்வொரு பொது சொத்துக்களையும், ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு சொந்தமான பொது இடங்களை பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் எப்படி இருப்பான் என்று சொன்னால், உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவது மாத்திரமல்ல, நாட்டுப்பட்டுள்ள ஒரு முஸ்லிம் எல்லா சமூகத்தோடும் ஒற்றுமையாக வாழ்வார். இது முக்கியமான ஒன்று. ஒற்றுமை என்று எங்களிடத்திலும் ஏற்பட்டு விட்டது சகோதரிகளே. மனிதர்களோடு சக வாழ்வென்று இல்லாமல் ஆகிவிட்டது. அதனால் இன்று பல பிரச்சனைகள் இருக்கிறது, பல எதிர்ப்பு ஒளிகள் முஸ்லிம் சமூகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாட்டுப்பட்டுள்ளவன் எல்லா சமூகத்தோடும், எல்லா மனிதர்களும் ஒற்றுமையாக, அன்பாக வாழக்கூடியவனாக இருப்பான் நாட்டுப்பட்டுள்ளவன் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, ஒரு நாட்டுடைய பற்று உள்ளவன் இந்த நாட்டுக்கு ஒரு காலம் துரோகம் செய்ய மாட்டான். ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் உண்மையான நாட்டுப்பட்டுள்ளவன் நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டான், நாட்டுக்கு நல்லதை செய்வான், நாட்டுக்கு ஒரு அவனின் மூலமாக ஒரு இழப்பை ஏற்படுத்த விட மாட்டான், துரோகம் செய்ய விரும்ப மாட்டான், போதை வஸ்துக்களை உள்ளே கொண்டு வர விரும்ப மாட்டான், படிக்கின்ற மாணவர்களுக்கு அநியாயம் செய்ய விரும்ப மாட்டான். நாட்டுப்பட்டுள்ள ஒவ்வொரு பிரஜையும் அப்படித்தான் யோசிப்பார்கள். இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு முஃமினும் அப்படித்தான் இருப்பான் சகோதரர்களே. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, அவர்கள் இன்றைக்கு நாங்க நினைக்கிறோம் ஏதோ காபிர்களோடு உடன்படிக்கை தானே செய்திருக்கிறோம், அவர்களோடு செய்த உடன்படிக்கை எனக்கு எந்த ஒரு அமானியம் இல்லை, எந்தவித பொறுப்பும் இல்லை, பொது சொத்துக்கள் எனக்கு எடுக்கலும், அதை உடைக்கலும், அதை பாதுகாக்க முடியாது, நாட்டில் உள்ள காடுகளில் இருக்கின்ற மரங்களை, கொடிகளை, செடிகளை என பாதுகாக்க முடியாது, சட்டங்களை நான் பாதுகாக்க மாட்டேன் என்று கூட ஒரு காலம் நினைக்க கூடாது. காபிர்களோடு உடன்படிக்கைத்தானே செய்திருக்கிறேன் என்று இல்லை சகோதரர்களே, பெரியார்களே, அன்புக்குரியவர்களே. ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு அருமையான சம்பவம், எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள். உறுதிகளை எப்படி சஹாபாக்கள் பாதுகாத்தார்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட அமானித பொருட்கள், அமானித வாக்குகளை எப்படி சஹாபாக்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவில் இருக்கிறார்கள். சஹாபாக்கள், நபி அவர்கள் எல்லாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து விட்டார்கள். ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அவருடைய தந்தையும் எங்கே மக்காவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல முறையிலே முயற்சி செய்கிறார்கள், நபியை சந்திக்க வேண்டும், நானும் மதீனாவில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் குறைஷி காபிர்கள், முஸ்லிக்கீங்கள் அவர்கள் விடுகிறார்கள் இல்ல மதீனாவுக்கு போவதற்காக வேண்டி. என்ன ஆச்சரியம் என்று தெரியுமா? நாம் உங்களை நபியோடு மதீனாவுக்கு, முஹம்மதோடும் நீங்கள் சேர வேண்டும், இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். ஆனால் நாம் உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை, நீங்கள் எங்களுக்காக ஒரு வாக்குறுதி அளித்தால் நாம் உங்களை மதீனாவுக்கு அனுப்புவோம். என்ன வாக்குறுதி? இதோ பத்ருக்காக வேண்டி நபியும் முஹம்மதும் அவருடைய தோழர்களும் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹுதைஃபத்துல் யமான், நீங்களும் உங்களுடைய தந்தையும் எங்களுக்கு எதிராக போரிடுவதற்காக வேண்டி பத்ருக்காக நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது பத்ர் யுத்தத்திலே. சுப்ஹானல்லாஹ். ஆம் என்று வாக்கு கொடுத்து விட்டார்கள். மதீனாவுக்கு வருகிறார்கள், மதீனாவுக்கு அனுப்பிவிட்டார்கள் குறைஷி காபிர்கள். வாக்குறுதிகளும் அமானியத்தை எப்படி பாதுகாக்கிறார்கள் என்று சகோதரர்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள். சஹாபாக்களோ 313 பேர், நபி ஆள் போதாது என்றிருக்கிறார்கள். நபி அழைக்கிறார்கள் யுத்தத்துக்காக வேண்டி, சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், குறைஷி காபிர்களுக்கு இப்படி எல்லாம் வாக்குறுதியும் அமானிதம் கொடுத்து விட்டோம் யா ரசூலுல்லாஹ், என்ன செய்வது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படி என்று சொன்னா நீங்கள் வர வேண்டாம். அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் வர வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நஃபீது பிவஅதிஹிம் வ நதவக்கலு அலல்லாஹ். அவர்களுடைய வாக்குறுதிகளை, அவர்கள் செய்த உடன்படிக்கைகளை, அவர்களுக்கு கொடுத்த அமானித பொருட்களை நாம் பாதுகாப்போம். அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து, உறுதி வைத்து இப்ப நாங்க போருக்காக வேண்டி ரெடி ஆகிறோம். சுப்ஹானல்லாஹ்.
எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் வாக்குறுதிகளை பாதுகாத்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாமும் இந்த நமது திரு நாட்டிலே வாக்குறுதியோடு வந்திருக்கிறோம். அமானிதத்தை சுமந்தவர்களாக வந்திருக்கிறோம். இந்த நாட்டுடைய பொருளை, பொருள் சொத்துக்களை எல்லாத்தையும் பாதுகாப்போம், இந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டோம் என்ற ஒரு உறுதியோடு தான் நாம் வந்திருக்கிறோம். அதற்காக வேண்டித்தான் அரசாங்கம் இந்த அளவு செலவழிக்கப்படுகிறது, நமக்காக வேண்டி செலவழிக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வாக்குறுதிகளை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. நாட்டுக்கு என்னாலேயோ முஸ்லிம் சமூகத்தாலேயோ எந்த விதமான பங்கமும் எந்த விதமான துரோகம் நடந்துவிடக் கூடாது. அது மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிம் அல்லாதவனோடு கூட அழகான முறையில் நடந்து கொள்வான். பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்வான் என்று தெரியுமா? அழகான முறையில் நடந்து கொள்வான். இர்ஹமூ மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்க இரக்கம் காட்டுங்க. முஸ்லிமாக இருக்கேலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கேலும் நாங்க இன்றைக்கு சதக்காக்களையும் நாங்க இன்றைக்கு ஏதாவது உதவி செய்யறா முஸ்லிம்களோடு மட்டுப்படுத்தி விடுகிறோம் சகோதரர்களே. முஸ்லிம்களோடு மட்டுப்படுத்தக் கூடாது. எல்லா சகோதரர்களுக்கும், அந்நிய அவர்களுக்கும், மாற்று மத சகோதரர்களுக்கும் இந்த உதவிகளை செய்யப்பட வேண்டும் முஸ்லிம்களினால். இதுதான் ஒரு நாட்டுப்பட்டுள்ள ஒரு முஸ்லிம் எல்லா மனிதர்களோடும் அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வார். தனது வீட்டுக்குள்ள, தனது வீட்டில் உள்ள ஊத்தைகளை பொது இடங்களில் போட மாட்டான் ஒரு முஸ்லிம். நாட்டுப்பட்டுள்ளவன் இப்படித்தான் சுதந்திர நாளை கொண்டாடுவான் சகோதரர்களே. தன்னுடைய வீட்டில் இருக்குகின்ற அந்த மனசுல கூடத்துடைய கான்களை, அந்த நஜீசுகளை ஊத்த கான்களுக்கு திருப்ப மாட்டான் ஒரு முஸ்லிம். தன்னுடைய வீட்டில் உள்ள நஜீசுகளையும் ஊத்திகளையும் ரோட்லையும் பொது இடங்களிலும் போட மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் எப்படி இருப்பான் என்று தெரியுமா? லா யபூலுன்ன அஹதுக்கும் ஃபில் மாஇல் தாஇம். தேங்கி நிற்கின்ற தண்ணீரிலே ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் சிறுநீர் கழிக்க மாட்டான். அப்படி என்றால் வேற இடங்களிலே, பொது இடங்களிலே மலசல கூடக்கூடிய நஜீசுகளை கான்களையும் ரோடுகளையும் வீதிகளையும் அனுப்பக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் சிந்தனை கெடுங்கோ. நான் எப்படி இருக்க வேண்டும்? இந்த நாட்டுடைய பிரஜை, நான் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது இப்படிப்பட்ட மோசமான நாட்டுக்கு துரோகம் செய்கின்ற இப்படிப்பட்ட செயல்கள் இருக்கக்கூடாது என்ற நியத்தோடு நாம் இந்த சுதந்திர தினத்தை கொண்டாட வேண்டும் சகோதரர்களே, பெரியார்களே. அது மாத்திரமல்ல, ஒரு முஸ்லிம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் அநியாயம் செய்ய மாட்டான். தன்னுடைய தாப்பையை உசத்தி கட்ட மாட்டான். மற்றவனுக்காக வேண்டி, மற்றவன் வாழக்கூடாது என்பதற்காக நினைக்க மாட்டான். டிவியுடைய ரேடியோடைய சத்தங்களை மற்றவர்களுடைய உள்ளங்கள் நோகின்ற அளவுக்கு, காதுகள் வெடிக்குகின்ற அளவுக்கு அவனுடைய சத்தத்தை அதிகமாக்க மாட்டான். ஒரு முஸ்லிம் வாழுகின்ற பொழுது தனது நாட்டுடைய பற்றின் காரணமாக யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, அழகாக அஹ்லாக்கோடு நல்ல மொழியை நடந்து கொள்வான் என்பதையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஒரு முஸ்லிம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பான் என்பதை இந்த ஹதீஸ்கள் இருந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக நசாயியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் யரிசு. ஒரு முஸ்லிம் இருக்கிறான், ஒரு மரத்தை நாட்டுகிறான். அந்த மரம் நாட்டுகின்ற பொழுது அல்லது விவசாயம் செய்கிறான். அந்த விவசாயம் செய்கின்ற பொழுது அந்த மரத்திலிருந்து பழங்களை சாப்பிடுகிறது பறவைகள், மனிதர்கள். விவசாயம் செய்கின்ற பொழுது ஏனைய விலங்குகள் சாப்பிடுகிறது. இதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த மனிதனுக்கு இல்லா கான லஹு ஸதகா, அந்த மனிதனுக்கு சதகா செய்ய நன்மை கிடைக்கிறது. எனவே நமது சுதந்திரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இன்னும் 4 நாளைக்கு பின்னால் பிப்ரவரி 4ஆவது தேதி, 4ஆவது நாள், அந்த நாள் எமது சுதந்திர நாள் வருகிறது, நாட்டுடைய சுதந்திரம். அந்த நாளிலே எமது வளங்களை பாதுகாப்போம், மரங்களை நாட்டுவோம், நாட்டுக்கு துரோகம் செய்யாதவர்களாக வாழ்வோம். அதே போன்று ஒரு முஸ்லிம் எந்த அளவுக்கு என்றால் மிருகங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டான். ஹஜ்ஜி பெருநாளுடைய சீசன் வந்தாலும் இத்துணை மாடுகள் தான் வாகனத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டால் அந்த முறையில் 8 அல்லது 10 மாடுகளை கொண்டு செல்வான். ஒரு முஸ்லிம் இன்னொரு மாடுகளையும் அல்லது மிருகங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். ஏன்? இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்வான் என்று தெரியுமா?
தெரியுமா? லா யுஸன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மும்ரிதுன் அலா முஸீஹின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் எப்படி நடந்து கொள்வான் என்று தெரியுமா? ஒரு நோயுள்ள ஒட்டகத்தை, நோயுள்ள மிருகத்தை, தொற்று நோய் உள்ள மிருகத்தை, தொற்று நோய் ஒன்றும் இல்லாமல் நல்ல முறையில் வாழுகின்ற ஒரு ஒட்டகத்தோடு ஒரு மிருகத்துடைய இடத்திலே அவன் அங்கே கட்ட மாட்டான், அங்கே வளர்க்க மாட்டான். இஸ்லாம் அந்த அளவுக்கு ஒரு முஸ்லிமை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். ஹஜ்ஜி பெருநாளுடைய சீசன் வருகின்ற பொழுது எத்தனை மாடுகள் அங்கே சாவடிக்கப்படுகிறது, எத்தனை மாடுகளுடைய உயிர்கள் போக்கப்படுகிறது. நாட்டுடைய சட்டங்கள் எமது சமூகம் மீறுகிறது சகோதரிகளே. ஒரு மாடு அல்லது 5 மாடு 10 மாடு என்று சொல்லி அங்கே அனுமதி கொடுத்தால் 20 15 18 மாடுகளை அந்த வாகனத்திலே போட்டு அங்கே அதுக்குரிய காற்று, அதுக்குரிய உணவுகள் இல்லாமல் நெருக்கடியின் மூலமாக அங்கே உயிர்கள் பிரிகிறது. ஒரு முஸ்லிம் நாட்டு பட்டுள்ளவனாக, நாட்டுடைய சட்டங்களை பேணி பாதுகாக்கக்கூடியவனாக, நல்லவனாக, எல்லாத்தையும் கட்டுப்படக்கூடியவனாக ஒரு முஸ்லிம் இருப்பான். அப்படி இருந்தால் தான் அவன் நாட்டுப்பற்றுள்ளவன் என்பதையும் இஸ்லாமும் எமது நாடும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு நாட்டுப்பற்றோடு நல்லவர்களாக இந்த 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திடுவாக. இந்த சந்தர்ப்பத்திலே இன்னொரு விடயத்தை நான் இங்கே கூறிக்கொள்கின்றேன். சகோதரி பெரியார்களே, ஷாபானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷாபானுடைய மாதத்தை பற்றி சென்ற ஜும்மாக்களிலே பேசப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரியை பெரியார்களே, நான் நோன்பை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். சகோதரியை பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபானுடைய ஃபஇன்னஹு கான யஸூமு ஷாபான், ஷாபானுடைய மாதம் எல்லாமே நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க ரிவாயத் செய்கின்ற முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது, சில நாட்களை ஷாபானுடைய சில நாட்களை தவிர அதிகமான நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானிலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். எனவே ஷாபானுடைய மாதத்திலே திங்கள் வியாழன் போன்ற நாட்களிலே நோன்பு பிடிப்பது, அதே போன்ற சகோதரர்களே 7 அளவுக்கு நாங்கள் ஐயாமுல் பீதுடைய நாட்கள் இருக்கிறது. பிறை 13, பிறை 14, பிறை 15 இந்த நாட்கள்ல நோன்பு பிடிக்கிறது. வருகின்ற திங்கள் செவ்வாய் புதன் போன்ற நாட்கள்ல அதிகமான சகோதரர்கள் அந்த பராத்துடைய நாள் என்று சொல்வார்கள். எனவே அந்த நாட்கள்ல நோன்புகளை நோற்று நாம் ஷாபானிலே நல்லவர்களாக, ஷாபானுக்குரிய பயிற்சிகளை எடுத்து, இந்த ரமலானுக்குரிய பயிற்சிகளை இந்த ஷாபான் மாதத்தை அமைத்து நல்லவர்களாக, அதே போன்று நாட்டுப்பற்றுள்ளவர்களாக, நாட்டுக்கு நாம் துரோகம் செய்யாதவர்களாக, நல்லவர்களாக வாழ்ந்து, அதே போன்று எங்களுடைய கொடிகளையும் நாட்டுடைய கொடிகளையும் எங்களுடைய வீடுகளில் உயர்த்தி நல்ல முறையிலே வாழ்ந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய தாய் தந்தையை பாவத்தை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே நல்லவர்களாக வாழ வைத்திரு. யா அல்லாஹ், நாட்டு பற்றுள்ளவர்களாக எங்களை வாழ வைத்திரு. யா அல்லாஹ், எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த நிலைமையிலையும் எமது நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், எமது உயிர் பிரிந்தாலும் நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், நாட்டுடைய எமது பாடசாலையுடைய பொது சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ், பொது இடங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ், நாட்டு பற்றுள்ளவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நாட்டிலே நாம் நமது நாட்டிலே வாழுகிறோம். யா அல்லாஹ், பிரஜை என்ற அடிப்படையிலே நல்லவர்களாகவும் முத்தகீன்களாகவும் எல்லா மக்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு நீ எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திடுவாயாக. உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயா.